ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 2026 T20 வேர்ல்டு கப் இருக்கு இல்லையா. ஸோ T20 வேர்ல்டு கப்புக்கான ஸ்குவாட் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதில் பலராலையுமே வந்துட்டு எக்கச்சக்கமாக விமர்சிக்கப்பட்ட சுப்மன் கில் இருக்கார் இல்லையா, அவருக்கான இடம் அப்படின்றது மறுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்துட்டு பார்த்தோம்னா பல பிளேயர்ஸ்க்கு ஜஸ்டிஸ் அப்படின்றத கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி வந்துட்டு அதிகப்படியான டைம் ஜஸ்டிஸ் கேட்கப்பட்ட பிளேயரான சஞ்சு சாம்சன் இருக்கார் இல்லையா, அவருக்கு இடம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜித்தேஷ் சர்மாவை நீக்குவதன் மூலியமா முதன்மையான விக்கெட் கீப்பராகவும் மாறி இருக்காரு சஞ்சு சாம்சன் அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஜெய்ஸ்வால் இருக்கார் இல்லையா, ஜெய்ஸ்வால் மாதிரியான பிளேயர்ஸும் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்குவாட்ல இடம் பிடிச்சிருக்கக்கூடிய வீரர்கள் யார் யாரு, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்திய கிரிக்கெட்டினுடைய பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்ட சுப்மன் கில்லினுடைய இடம் அப்படின்றது பறிக்கப்பட்டது ஏன், அதை தாண்டி அவருடைய பிளேஸ்க்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய பிளேயர் யாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்குவாடுக்கு கேப்டனாக சூரியகுமார் யாதவ் தான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் வந்துட்டு சுப்மன் கில்லுக்கான இடம் மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் பெரும்பாலும் முன்வைக்கப்படக்கூடிய கேள்வியா இருக்கு. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா சுப்மன் கில் நீக்கப்பட்டு சஞ்சு சாம்சனுக்கான இடம் கொடுக்கப்பட்டதும் பெருவாரியா வரவேற்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, சஞ்சு சாம்சனுக்கு ஒரு சில போட்டிகள் மட்டுமே விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அவரை தொடர்ந்து வந்துட்டு பெஞ்ச் பண்றது, இல்லைன்னா வந்துட்டு டீம்ல எடுக்காம விடுறதும், அதே நேரத்தில் வந்துட்டு தொடர்ச்சியா சொதப்பினாலும் கூட சுப்மன் கில்க்கு தொடர்ந்து வாய்ப்புகள் தரப்பட்டதும் தான் முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வரிசையில பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தோம்னா லாஸ்ட் 19 மேட்சஸ்ல 1 இல்ல 2 இல்ல 19 மேட்சஸ்ல ஒரு மேட்ச்ல கூட வந்துட்டு சுப்மன் கில் ஆஃப் செஞ்சுரி கூட அடிக்கல அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம்ல வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா டூர் இருக்கு இல்லையா, அந்த சவுத் ஆப்பிரிக்கா டூர்லையுமே சுப்மன் கில் தொடர்ச்சியாக சொதப்பிக்கிட்டே இருந்தார். ஸோ என்னதான் வந்துட்டு பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்டாலும் இந்திய கிரிக்கெட்டினுடைய எதிர்காலம், வருங்கால சச்சின், வருங்கால கேப்டன் அப்படின்ற மாதிரிலாம் தொடர்ந்து அவருக்கு அடைமொழிகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட நல்லா விளையாடலை அப்படின்றது ரசிகர்கள் மத்தியில் பச்சையாகவே தெரிஞ்சதுனால அவரை நீக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு பிசிசிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்குவாட் அறிவிப்பு கூடையாக இருந்தாலும் சரி, இல்லை பிளேயர்ஸ் யார் யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய கன்வர்சேஷன்லையாக இருந்தாலும் சரி, கௌதம் கம்பீர் சுப்மன் கில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை முன் வச்சதாகவும், அதுக்கு தேர்வு குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அகர்கர் இருக்கார் இல்லையா, இல்ல வேணாம், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒஸ்டா போய்கிட்டு இருக்கு, மறுபடியும் அவரை ஸ்குவாட்ல எடுத்து திறமையான ஒரு வீரருக்கு வந்துட்டு நம்ம வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா எக்கச்சக்கமான எதிர்மறை விமர்சனங்களை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும். அதனால டெஃபினட்டா கில்லுக்கு இந்த ஸ்குவாட்ல இடம் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி வந்துட்டு சுப்மன் கில்லினுடைய இடத்துக்கு அப்ப யாரை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்தியன் டீமுக்கு ஒரு கம்பேக் அப்படின்றத கொடுத்திருக்காரு இஷான் கிஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இஷான் கிஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்ல கன்சிஸ்டண்டா வந்துட்டு நல்லா பிளே பண்ணிட்டு இருந்தாலும் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீம்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் விளையாடி இருந்தாப்ல. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறமா அவர் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப நடந்து முடிஞ்ச சையத் முஷ்டாக் அலி டிராஃபி இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இஷான் கிஷன். ஜார்க்கண்ட் அணியை டீம் லீடரா இருந்து, அதாவது டீம் கேப்டனா இருந்து லீட் பண்ணதோட மட்டும் இல்லாம அந்த டீமை கப்பும் அடிக்க வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெல் டிசர்வான பர்சன்ஸா வந்துட்டு இந்த சையத் முஷ்டாக் அலி டிராஃபில விளையாண்ட ரிங்கு சிங் அண்ட் இஷான் கிஷன் இவங்க 2 பேரும் டீமுக்கு கம்பேக் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப முக்கியமா சவுத் ஆப்பிரிக்கன் டூர்ல வந்துட்டு பார்த்தோம்னா ரிங்கு சிங், இஷான் கிஷன் இவங்க 2 பேருமே இல்ல, சையத் முஷ்டாக் அலி டிராஃபி இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு கன்சிஸ்டன்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது மூலியமா இந்தியன் டீமுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி பார்க்கும்போது பார்த்தோம்னா 2 தமிழ்நாட்டு பிளேயர்ஸ்க்கும் இந்த ஸ்குவாட்ல இடம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்னு ஐசிசி வெளியிட்ட அந்த புள்ளி பட்டியல்கள்ல முதல் இடத்துல இருக்கக்கூடிய T20 இருக்கு இல்லையா, T20
T20 விக்கெட் அதிகப்படியாக எடுத்தவங்கள முதல் இடத்துல இருக்கக்கூடிய வருண் சக்கரவர்த்தி அப்படின்னே சொல்லலாம். ஸோ தன்னுடைய மாயாஜால சுழல் மூலியமா வந்துட்டு ஆப்போனன்ட் பிளேயர்ஸை திணறடிக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய வருண் சக்கரவர்த்திக்கும் அட் த சேம் டைம்ல வந்துட்டு ஆல்ரவுண்டரா ஜொலிக்கக்கூடிய ஸ்பின்னையா இருந்தாலும் சரி இல்லை பேட்டிங்லேயா இருந்தாலும் சரி தன்னுடைய பங்களிப்பை தரக்கூடிய வாஷிங்டன் சுந்தரம் இந்த ஸ்குவாட்ல இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரான ஹாட்ரிக் பாண்டியா இருக்கார் இல்லையா, அவருக்கும் இடம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்தில் வந்துட்டு அக்ஷர் பட்டேலுக்கு வைஸ் கேப்டன் பதவி அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி பிசிசிஐ சொல்லும் போது இல்லை நார்மலாகவே T20 பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் விளையாடல அப்படின்னா அக்ஷர் பட்டேல் இருக்கார் இல்லையா, அக்ஷர் பட்டேல் தான் வந்துட்டு அந்த பதவி அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இந்த டைம் சுப்மன் கில் இல்லாததுனால அவருக்கு மறுபடியும் வைஸ் கேப்டன் பதவி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்குவாடை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் அக்ஷர் பட்டேல் வந்துட்டு வைஸ் கேப்டனாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்க்கும்போது முதன்மையான விக்கெட் கீப்பர் அதை தாண்டி வந்துட்டு அபிஷேக் சர்மா இருக்கார் இல்லையா, அபிஷேக் சர்மாவோட ஓப்பனிங் இறங்குறதுக்கான பிளேயரா சஞ்சு சாம்சன் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திலக் வர்மா, சிவம் தூபே, ஹார்திக் பாண்டியா, ரிங்கு சிங், பும்ரா, ஹர்ஷித் ராணா, ஹர்ஷிப் சிங், இசான் கிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலுவான டீம் கட்டமைச்சிருக்காங்க இந்தியன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே பார்த்தோம்னா இந்தியன் ஸ்குவாடை ஓகே இப்போதான் வந்துட்டு ஒரு பார்க்கறதுக்கு ப்ராப்பரான ஸ்குவாடு மாதிரி இருக்கு, தொடர்ச்சியாக வந்துட்டு ஒரு பிளேயருக்கு ஒரு ஃபேம் இருக்கு அப்படின்றதுனால அவர் விளையாண்டாலும் விளையாடலனாலும் அவருக்கு டீம்ல இடம் இருக்கு, அதை தாண்டி வந்துட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் மாதிரியான முக்கியமான பதவிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமா வந்துட்டு பிசிசிஐ பண்ணிக்கிட்டு இருந்த தப்ப இந்த ஸ்குவாட்லயாச்சும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கரெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவலா பாராட்ட தெரிவிச்சு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் வந்துட்டு சஞ்சு சாம்சன் இருக்கார் இல்லையா, சஞ்சு சாம்சன் எப்பயுமே வந்துட்டு பார்த்தோம்னா கனவுகளுடைய நிறம் அப்படின்றது மங்காது அப்படின்ற மாதிரி உணர்ச்சி வசமான ஒரு போஸ்ட் அப்படின்றதையும் போட்டிருக்காப்ல. ஸோ பல வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சஞ்சு சாம்சன் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் பலருடைய ஆசையாகவும் இருக்கு. இதை தாண்டி வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்த ஜெய்ஸ்வால் மாதிரியான ஆட்களுக்கு ஏன் இடம் கிடைக்கல அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட இப்போ வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்குவாடே நல்ல டேலண்டான ஸ்குவாடாக தான் கண்ணுக்கு தெரியுது. ஸோ ஜனவரியில் நடக்கக்கூடிய நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டான டூர்லையும் இதே ஸ்குவாட் தான் அப்படியே கலந்துக்க போறாங்க அப்படின்றதுனால இந்தியன் டீமினுடைய பிளேயிங் ஆர்டர் என்ன, அதை தாண்டி அவங்க வச்சிருக்கக்கூடிய பிளான்ஸ் என்னென்ன அப்படின்றது ஒவ்வொன்றா நமக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்தியாவினுடைய இந்த பிளேயிங் ஸ்குவாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.